கூலி சார் அதுக்கு முன்னாடியே வந்துருது 14ஆம் தேதி. இந்த ப்ரொமோஷன்ஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ட் இங்க நடந்த அந்த ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இந்த ட்ரெய்லர்ல வந்த கடைசி அந்த சவுண்டா இருக்கட்டும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு போட்டா போட்டியே போயிட்டு இருக்கு. அது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல இந்த கடைசியா வந்த சத்தம் வந்து காக்கா சத்தம்ங்கிறது தான் எல்லாருடைய பார்வையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டார். ஏன்னா ரஜினியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் அதை விட அதிகமாக விஜய் அவருக்கு பிடிக்கும். விஜய் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் அந்தஸ்து கொடுத்தவர் விஜய் தான். ஒரு மாநகரம்னு ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைதி பண்ணுறீங்க. கைதியில் பெரிய கார்த்தி வந்து ஒரு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது விஜய் வரைக்கும், விஜய் மாதிரி. அப்போ விஜய் வந்து 3வது படம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல இயக்குனர்னு நம்பி தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த கர்ட்டசி லோகேஷ் கனகராஜ்கிட்ட இருக்கும் கட்டாயமாக. அப்போ அவரை கிண்டல் பண்ணி படத்தில் ஒரு காட்சி ஒன்று வச்சு ரஜினி ரசிகர்கள் அதனால் கைத்தட்டல் அவங்களுடைய கைத்தட்டலை வாங்கணும்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான நபர் வந்து லோகேஷ் கனகராஜ் கிடையாது. ஓகே. அதனால் அது வந்து படத்தை பார்க்கும்போது அது கனெக்ட் ஆகும் நமக்கு. அது தேவையில்லாத ஒரு காட்சியை எப்போவுமே லோகேஷ் கனகராஜ் வைக்க மாட்டார். அதனால் வந்து அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அப்புறம் இந்த பப்ளிசிட்டியை பொறுத்தளவுக்கு அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓவர் ஹைப்பு வேண்டாம். ஏன்னா தக் லைஃபு கங்குவெல்லாம் என்னாச்சுங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அதனால் வந்து இந்த முறை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் லோகேஷே இன்டர்வியூலாம் ரொம்ப கொடுக்கல பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். செலக்டிவாக ஒரு 5 சேனலுக்கு கொடுத்துட்டு அமைதியாயிட்டார். லியோ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். இப்போ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப அந்த ஹைப்பை குறைக்கணுங்கிறது முதல் காரணம். இன்னொன்று ட்ரெய்லரே வேணான்னு இருக்கார். ஓகே. ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ண வேணாம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், நேரடியாக படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காரு. சன்னு தான் இல்லைல்ல, என்ன ப்ரொசீஜரோ அதுபடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரெய்லரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயமும் இருக்குது, ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ண வேணான்னு. பார்க்கலாம் எப்படி இருக்குது.